நோக்கியா அவங்களோட ஜி சீரியஸில் g11 அப்படின்ற புது மாடல் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த g11 ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த வேல்யூக்கு நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். g11ஓட டிசைன் X30 டிசைன் மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. g11 ப்ளஸோட சைஸ் பொறுத்தவரை 6.5 இன்ச்சஸ் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளேக்கு IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை HD+, அட்லீஸ்ட் ஃபுல் HD+ கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 90 Hz. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை எங்கள் யூனிசாக்கோட யூனிசாக் T606 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 660யோட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் 665 விட கொஞ்சம் பிலோவாக பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸர் நார்மல் யூசேஜுக்கு இல்லை கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் போதுமானது. நான் ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ணுவேன் இல்லை ரொம்ப ஹெவி கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் அதுக்கு செட் ஆகாது. அண்ட் அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி தான் ப்ராசஸர் இருக்கும். நமக்கு ரொம்ப ஹெவி இன்டென்ஸ் ப்ராசஸர்லாம் எதிர்பார்க்கவும் முடியாது. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஸ்டோரேஜ் பத்தலன்னு நினச்சிங்கன்னா 512GB வரை ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் மூலமாக. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரைங்க 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர், அப்பேச்சர் f1.8 அண்ட் வழக்கம் போல் 2 மெகாபிக்சலுக்கான ஃபிக்ஸட் ஃபோக்கஸ் டெப்த் சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா 8 மெகாபிக்சல், இதோட அப்பேச்சர் f2.0. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை எங்க 5000 mAh கொடுத்துருக்குறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10 வாட்ஸ் சார்ஜர் தான் இங்கே இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட இந்த ஃபோன் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 18 வாட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். பிகாஸ் இப்போ உள்ள காம்படிஷனில் எல்லாருமே 18 வாட்ஸ் அது மினிமம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓப்போ கூட 33 வாட்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நோக்கியா இங்கே ப்ராமிஸ் பண்ணுறது 3 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது காரணம் இந்த HD+ ரெசல்யூஷனாக கூட இருக்கலாம். இந்த HD+ ரெசல்யூஷன் ஒரு இடத்துல டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலுமே இன்னொரு இடத்துல அட்வான்டேஜாக தான் இருக்குது பேட்டரி லைஃப் பொறுத்தவரை. அடிஷ்னலாக எங்கள் USB Type-C போர்ட், டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட், ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 அண்ட் 3.5 ஜாக் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபோனோட ரியர் சைடில் கொடுத்துருக்குறாங்க. கூடவே ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் IP52 ரேட்டிங்கும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் இந்த ஃபோனுக்கு இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை நோக்கியா அங்கே என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா 2 இயர்ஸ்க்கான மேஜர் OS அப்டேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நோக்கியா பொறுத்தவரை செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட்டாக இருக்கட்டும் இல்லை மேஜர் OS அப்டேட்டாக இருக்கட்டும் ஆன் டைம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ மேக்ஸிமம் அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பற்றி நோக்கியா கிட்டே நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். அண்ட் ஃபோனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரை 8.55 mm திக்னஸ் அண்ட் வெயிட்டும் 192 grams. இந்த ஃபோன் 4G சப்போர்ட்டட் ஃபோன் தான். 5G சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை g11 ப்ளஸ் ஒரே வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது முழுக்க ஆஃப்லைன் ரீட்டைலர் ஸ்டோர்ஸ் தான் டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. 4GB RAM 64GB வேரியண்ட் 12,499க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோன் 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது, கிரே கலர் அண்ட் ப்ளூ கலர். இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா ஆஃப்லைனில் போய் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு 13,000 தான் பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஃபோனை சூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கேஷுவல் யூசேஜ் பண்ணுவீங்க இல்லை கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் ஈஸியாக சூட் ஆகும். உங்களோட யூசேஜ் எந்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.